கார்பரேட்டர் பூரா அழுக்கு பிடிச்சிருந்துச்சு சார். இப்போ வாரம் க்ளீன் பண்ணி மாட்டினோடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ நாள் ஆச்சு சார் கார்பரேட்டர்லாம் க்ளீன் பண்ணி? சிலப்பா போன டைம் சர்வீஸ் சுத்தப்போ க்ளீன் பண்ணது, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலன்னு நினைக்கிறேன். கார்பரேட்டர்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணணும். மாமே இவ்வளோ பீர் உள்ளே விட்டு கூட மப்பேற மாட்டேன் மாமே. இன்னும் 2 பீர் வாங்கினா மஜாவாக இருக்கும். பாரு உங்கள் அப்போ தான் என்னடா துட்டி ஆட்டக்குது. இதெல்லாம் ஆச்சுப்பா. 250 ரூபா ஆச்சு. 200 ரூபா கொடு சார் போதும். சரிப்பா, தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். பார்க்கலாம் சார். காசர்ரா காசெல்லாம் இல்லை, கிளம்பு. நீ உள்ள வச்சு நான் பார்த்தேன்டா. காசடு காசுலாம் இல்லை, கிளம்புடா. காசர்ரா எட்ரா காசு. என் புள்ளைய போட்டு எப்படி அடிச்சு வச்சுக்கிறான் பார். என் புள்ள மேலே கை வைக்கிற அளவுக்கு தைரியமாடா அவனுக்கு? உன் புள்ள பண்ண வேலைக்கு தூக்கி கொஞ்சுவாங்களா அவனை? குடிக்கிறதுக்கு வந்து காசு கொடுக்குறான். நான் அவனை கேட்க துப்பு இல்லை, வேணா எம்எல்ஏ ரைஸ் ஆகிறேன். நான் திமிர் பார்த்தியா அவனுக்கு? இந்தாயா பெரிய மனுஷா, உன் புள்ள இந்த பசங்களை என்ன பண்ணி வச்சுக்கிறான் பார். ஏன்டா அடிச்சேன்னு கேட்டான். என்ன தௌலத்தா பேசுகிறான்? என்னடா பண்ண? நான் ஒன்றும் பண்ணலண்ணா. அவன் புள்ளத்தான் என்கிட்ட பிரச்சனை இழுத்தான். அது புரிஞ்சுக்காமல் இந்த பொம்பளை சும்மா என்ன பிடிச்சி கத்திங்குது. பத்தியா இப்படி தான் பேசுகிறான். இது சரிப்பட்டு வராது. நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். ஆமாம்மா, போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் வேணாம்மா. நம்ம ஏரியாவில் இன்னைக்கா நேத்தா இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. யாராச்சும் ஒருத்தன் 7 கொட்டிடுறான். அதனால் கம்ப்ளைண்ட் எல்லாம் வேணாம்மா. நான் அவனை மன்னிப்பு கேட்க சொல்கிறேன். நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன். சரிம்மா, அவனுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். பாப்பா, நானே மன்னிப்பு கேட்குறேன். தப்பாயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் இப்படிலாம் நடக்காது. சரி வாடா. மேலே கை வச்சது இல்லாமல் எங்கள் அம்மா கிட்ட வர தௌலத்தா பேசிட்டால. அவள் லைஃப்லேயே மறக்காத மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். இது சரி வராதுப்பா. நம்ம முதல்ல இந்த ஹவுசிங் போர்டை விட்டு காலி பண்ணணும். உனக்கு இன்னும் 2 வருஷத்தில் கல்யாணம் பண்ணணும். கல்யாணத்துக்கு அப்புறமா இங்கே இருந்தோம்னா மரியாதை இருக்காது. போதாதுக்கு இவன் வேற 7 கூட்டினே இருப்பான். அவன் இங்கே கிடந்து சாவட்டும். முதல்ல உனக்கு ஒரு வீடு அமைஞ்சதுன்னா நீ செட்டில் ஆகிடுவேன். வழியெடுத்துப்பா. ஹலோ சார், வீடு சேலுக்கு இருக்குன்னு போர்டு பார்த்தோம். அதை இன்னைக்கு பார்க்கலாம்னு. அப்படிங்களா? சரி சார், சரிங்க சார், சரி சார்.
டேய் சூர்யா ஏந்திரா. துட்டேங்கடா. எந்த துட்டு? துட்டுங்களா? எந்த துட்டுப்பா? எனக்கு எதுவும் தெரியல. நோ, என்னண்ணா என்ன ஆச்சு? வீடு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு துட்டு வச்சிருந்தா திருட்டிட்டல. நீ எல்லாம் சாகணும்டா. அம்மா, நான் பண்ணலம்மா, நான் திருடலம்மா. அவர் என்னை நம்ப மாட்டார் பாருமா. நான் திருடலம்மா, நான் திருடலம்மா, திருடல. யார்ப்பா? அக்கா, இங்கே ஹவுசிங் போர்டில் திட்டு போயிடுச்சுக்கா. கொஞ்சம் அந்த கேமராவில் பார்த்து என்னன்னு சொல்லுக்கா. அட அது வேலை செய்யறதில்லப்பா. அக்கா எதுக்கோ பார்த்து சொல்லுக்கா. அட வேலை செய்யாத போய் என்னத்தை பார்க்க போறப்போப்பா. ஹலோ சார். ஹலோ சார். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சார் உங்கள் 2 பேரோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வந்துருக்கீங்களா சார்? எடுத்து வந்துருக்கோம் சார். சார் நாமினி யாரும் வரலையா? அதை வந்துங்கிறாங்க, வழியில் தான் இருக்காங்க. ஓகே ஓகே, சரி சார், நான் உள்ளே போகிறேன். நீங்கள் உங்கள் நாமினி வந்த உடனே உள்ளே கூட்டிகிட்டு வாங்க. இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். லேட் பண்ணிடாதீங்க சார், சீக்கிரம். அவனுக்கு சொன்னே இல்லைப்பா. சொன்னப்பா, வரேன் தான் சொன்னான். சரி, நான் உள்ளே போகிறேன். அவன் வந்தால் கூப்பிட்டு வா. ஹலோ, எங்கடா இருக்கிற? வந்துட்டேன். நான் பட்டா ஆஃபீஸில் தான் இருக்கிறேன். நீ எங்கிற? இங்கே ரைட் சைட் கேட்டுக்கிட்ட வா. ஆ, ஏன்டா லேட்டு? ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷன் நீ அத்தா கோயில் போய் நல்லபடியாக ஆகணும்னு வேண்டின்னு வந்தேன். உங்கள் அம்மா இந்த இடத்த விட்டு வேறு நல்ல இடத்துக்கு மாறணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஹலோ, இப்போ அந்த ஆசை நிறைவேறிருக்கு. வண்டி பிரேக் டவுன்.
திருப்பி ஸ்டார்ட் பண்ணி பாரு சார். ஸ்டார்ட் ஆகலையா? ஆனால் இதெல்லாம் பார்க்க உங்கள் அம்மா இல்லாமல் போயிட்டா. பக்கத்தில் இருந்தால் மெக்கானிக் ஷெட் இருந்தால் போய் பார் சார். நம்ம காரில் பார்த்து பழக்கம் இல்லை சார். சரி வரேன் சார். வரேன் வந்து பார்க்குறேன் சார். வந்து பார்க்குறவை. கீதா செத்தவரோட கடைசி பையனா? நேற்று நைட் எங்கே இருந்த? தெரிஞ்ச ஒருத்தரோட வண்டி பிரேக் டவுன் வச்சுனார் சார். அது என்னன்னு பார்க்க போயிருந்தேன். மெக்கானிக்கா நீ? நேற்று நைட்டு தான் யாரோ உங்கள் அப்பாவையும் அண்ணனையும் கொலை பண்ணியிருக்காங்க. வந்தது ஒருத்தனா இல்லை ஒரு கேங்கான்னு கூட தெரில. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. விசாரிச்சு பார்த்ததுல ஒரு ஐ விட்னஸ் கூட இல்லை. க்ளீனாக பிளான் பண்ணி திருவிழா நைட் அன்னைக்கு வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவில் இருக்கிறது ஒரே ஒரு சிசிடிவி கேமரா. செக் பண்ணி பார்த்ததுல அதுவும் இப்போ ஒர்க்கிங்கில் இல்லை. உனக்கு வேண்டாதவங்க இல்லை உங்கள் அப்பாவுக்கு வேண்டாதவங்க யார் மேலே சந்தேகம் இருக்கா? தோட்டத்து பச்சை கீழே எனக்கு தோட்டத்து பச்சை கீழே என்னை வளர்த்துனம்மா நான் துளுத்ததொரு நேற்று என்ன நம்ம நான் துளுத்து பாரதேவா இன்னைக்கு நீ பொண்ணவா. திருட்டு ராஸ்கல், திருட்டு கேஸ் உள்ளே போயிட்டு வந்திருக்க. நம்ம வீட்டில் யாரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலே மிதிச்சதில்லை. எவ்வளோ அசமாக போச்சு தெரியுமா எனக்கு? இனி நீ என் பிள்ளையே இல்லை. என் மூஞ்சி முடிக்காத. அம்மா நான் திருடலம்மா. அவர் என்ன நம்ப மாட்டுறாருமா. போகிறான் பார் திருடன். நீ பாத்தியா? நான் திருடுன்னு நீ பாத்தியா? திருட்டு ராஸ்கல், திருட்டு கேஸ் உள்ளே போயிட்டு வந்திருக்க. நம்ம வீட்டில் யாரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலே மிதிச்சதில்லை. எவ்வளோ அசமாக போச்சு தெரியுமா எனக்கு? இனி நீ என் பிள்ளையே இல்லை. என் மூஞ்சி முடிக்காத.
அட அது வேலை செய்யறதில்லப்பா